ஹாய் காய்ஸ், ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து வெசாக் vlog தான். ஸோ 1 வீக்காக இருக்கும் நான் போடும்போது. அன்றைக்கி சுதந்திர சதுர்க்கம், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்காக தான் போயிருந்தேன். ஸோ அங்கே 24 ஹவர்ஸ் தான் சில கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் லைன். ஸோ எனக்கு இது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசாமல் கங்காராம ஆஸ் யூஷுவல் கொழும்புலேயே ஃபேமஸான கங்காராமைக்கு போவோன்னு சொல்லி நாமளும் கிளம்பிட்டோம். அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு பிளேண்டி கொடுத்தாங்க வட்டவலையால். இது அவங்க ப்ரொமோஷனுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாேருக்கும். ஸோ அதையும் நானும் என் ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லி அப்படியே கங்காராம ஸ்டார்டிங்லேருந்து கங்காராம கோல்டன் டெம்பிளுக்கு வருவோம் அப்படின்னு தான் யோசிச்சு வந்தோம். ஸோ கங்காராமைக்கு முன்னாடி லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டன் டெம்பிள் போகிற ரோட்டில் ஸ்டார்டிங்கு இதில் வந்து இந்த யானையெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது நான் நினைக்கிறேன் ஈவினிங்கேக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போன டைம் ஒரு அரௌண்ட் ஒரு 4 o'clock அப்படி இருக்கும். ஸோ எங்களுக்கு எதுவுமே பார்த்துக்கொள்ள இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் அதுக்கப்புறம் போனால் தெரியும் செம்ம க்ரௌடாக இருக்கும்ன்றனால. அன்றைக்கி மழை வேறு. ஸோ இப்படி போகும்போது நிறைய இடத்துல நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். லைக் ஊதுபத்தி வந்து கொளுத்தி வச்சுருந்தாங்க. நல்ல ஸ்மெல்லாகவே இருந்துச்சு. ஸோ அங்கே போகும்போது அந்த போகிற ரோட்லேயே பார்த்திங்கன்னா பிரேமதாசன் சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஊதுபத்தி கொடுத்தாங்க. 5 ஊதுபத்தி கொடுத்தாங்க. ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறப்ப பார்த்தா இங்கே தாமரைப்பூ நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுலேயும் வந்து நான் தேடி போனது ஏதோ ப்ளூ கலர் தான், அதாவது நீல அல்லின்னு சொல்லுவாங்க, இலங்கையோட தேசிய பூ. ஸோ அது எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஃப்ரீயாகவே தராங்க அப்படின்னு சொன்னோன்னே எந்தவித யோசனையும் இல்லாமல் நானும் என் ஃப்ரெண்டும் லைன்லேயே நின்றோம். ஸோ லைன்லேயே கொஞ்சம் தூரம் லைக் ஒரு 10 நிமிஷம் வரையும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னே சொல்லலாம். கொஞ்சம் டிவா அப்படின்ற ஒரு வாஷிங் பவுடரால் வந்து எங்களுக்கு வந்து வாஷிங் பவுடர் 2 அது கூட நீலாலியும் கொடுத்தாங்க. ஸோ நீலாலி வந்து எல்லாருக்குமே 2 கொடுத்தாங்க. தாராள மனசாக கொடுத்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஸோ இதை வாங்கிக்கிட்டு அப்படியே நான் வந்து கோல்டன் டெம்பிளுக்கு போனோம். கோல்டன் டெம்பிள் வந்து புத்த விஹாரின்னு சொல்லுவோம். ஸோ இலங்கையில் கங்காராமையில் தான் கொஞ்சம் மோஸ்ட்லி கொழும்பை பொறுத்த வரைக்கும் கங்காராமையில் தான் எங்களுக்கு வந்து வெசாக்குன்னு சொன்னாலே ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி கோல்டன் டெம்பிள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட கோல்டு கலர்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ யாராவது ஃபாரின்லேருந்து பார்க்குறேன்னா கண்டிப்பாக இந்த கோல்டன் டெம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஒயிட்டில் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி அவங்களுக்கு அதுதான் ஸ்பெஷல் கலராக இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கங்காராம பக்கம் வந்தோம். கங்காராமையில் சும்மா பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தன்சல்லாம் அந்த டைமில் பெருசாக இருக்கையில். ஸோ இருந்தாலும் சும்மா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. கங்காராமைக்குள்ளே எங்களை போக விடையில் பிகாஸ் செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி இந்த சிட்டி சென்டரில் போய் சும்மா ஷாப்பிங் என்ற பேரில் சும்மா அங்கேயும் இங்கேயும் விண்டோ ஷாப்பிங் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிரெக்டாக வந்து கால் ஃபேஸுக்கே போயிடுவோம். பிகாஸ் கால் ஃபேஸில் வந்து அங்கேயே ஒரு பெரிய டான்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கால் ஃபேஸுக்கு போயிருந்தோம். ஃபேஸில் தான் சம்பவமே இருக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் கால் ஃபேஸில் வந்து பெரிய டான்ஸில் இருக்குதுன்னு நாங்கள் அங்கே போன அப்புறம் தான் எனக்கு தெரியும். அங்கே போன பிறகு லைக் பார்க்கும்போது போகிற வழியிலேயே அழகாக உங்களுக்கு வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நைட் ஆன பிறகு கியூ ஒன்று இருந்துச்சு, அதில் போய் நின்றுட்டோம். ஸோ சாப்பாடு கொடுக்குறாங்க பத் டான்ஸில் அப்படின்னு சொன்னோன்னு தான் போயிருந்தோம். நாங்களும் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hour 3 hours கிட்ட நின்றுப்போம்னு சொல்லலாம். ஸோ எப்படி க்ரௌடுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட நாங்கள் நின்னது ஏதோ ஒரு 1 kilometer அந்த தான். எங்களுக்கு பின்னாடியே ஒரு பெரிய க்ரௌட் இருந்தேன்னே சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி நாங்கள் ஒரு 2 hours 2.5 hour ரீச் பண்ணிட்டோம் கிட்ட. ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்தாலும் சாப்பாடு வர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லுவேன். பிகாஸ் லைக் அவ்வளவு நல்ல சாப்பாடு போட்டிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா லைக் இவ்வளவு மலையிலையும் இவ்வளவு சனத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருந்தாங்க. இப்போது சிங்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கை கழுவுறதுக்கு போனோடனே பிளேட்டும் தந்தாங்க. நான் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிக்கிறேன், ரொம்ப லெந்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால். ஸோ சாப்பாடுக்கு வந்து லஞ்ச் ஷீட் போட்டு பிளேட்டும் தந்தாங்க. செம காற்று, அதனால் வந்து லஞ்ச் ஷீட் வந்து பிளேட்லேயே நிற்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து ரைஸ் இருந்த பக்கத்துக்கு போனோம். ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்மதி ரைஸ். ஸோ இப்போ காலத்தை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ எங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் கிடைச்சிச்சு. பாஸ்மதி ஃப்ரைட் ரைஸ், அதுவும் இது சோயா மீட், பருப்பு, கிழங்கு, அது கூட வந்து சாம்பல், அதோடு வந்து பப்படமும் வந்து வாழைப்பழமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நிறைய போட்டு தாராளமாக போட்டிருந்தாங்கன்னு சொல்லி. சீரியஸாக சொல்லப்போனால் இப்போ ஒரு 3 ஹவர்ஸுக்கு நாங்கள் வெயிட் பண்ணது வேர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வேர்த்துனே சொல்லுவேன். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வயிறார நல்லாவே சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட 5:30 5:15க்கு அங்கே நின்னோம். 8க்கு தான் எங்களுக்கு சாப்பாடே கிடைச்சிச்சு. ஸோ 8:30 ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட முடியும். அது முடிய ஐஸ்கிரீமும் தந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி அழகாக டெக்கரேட் பண்ண ஒரு இதையும் பார்த்துட்டு அப்புறம் செம்ம மலை நாங்கள் வீடுகளுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த விளக்கில் பார்க்குறேன். பாய் பாய்.